வணக்கம் அன்பான நேயர்களே, ஞானப்பிரகாசம் டாக்கிற்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் தொகுப்பாளர் ஞானப்பிரகாசம். நான் உங்கள் தொகுப்பாளர் குழலினி. ரசவாதம், அதாவது இரும்ப தங்கமா மாத்திர ஒரு வித்தை. இது பற்றி கேள்விப்படும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஏதோ ஒரு பழமையான இருண்ட குகையில ஒரு சாமியார் விசித்திரமான புகையையும் திரவங்களையும் வச்சுக்கிட்டு மாயாஜாலம் செய்யற ஒரு காட்சி உங்க மனசுல வருதா? நிறைய பேருக்கு அப்படிதான் தோணும். ஆமா, அல்லது இது வெறும் கட்டுக்கதை, மக்களை ஏமாத்துற ஒரு தந்திரம்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆனா அது ஒரு மாபெரும் உளவியல், ஆன்மீகம் மற்றும் மருத்துவ தேடல்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? உங்களை முழுமையா மாத்தக்கூடிய ஒரு ரகசிய பயணத்துக்கு நீங்க தயாரா இருந்தா இந்த ஆழமான தேடல் உங்களுக்கானதுதான். நீங்க தொடக்கத்திலே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை தொட்டுட்டீங்க. சித்த மருத்துவம், நவபாஷாண ரகசியங்கள், அப்புறம் யோக மார்க்கம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா பல நூற்றாண்டுகளா மனிதர்களை காந்த மாதிரி ஈர்த்துக்கிட்டு வர விஷயங்கள். ஆனா சித்தர்களோட உலகம் ஒரு பூட்டப்பட்ட ரகசிய பெட்டகம். அந்த பெட்டகத்தோட சாவியை அவங்க அவ்வளோ எளிதா யார் கையிலையும் கொடுத்துடல. அதுதான் பெரிய ஏமாற்றத்தை தருது இல்லையா? நிறைய பேர் இந்த ரகசியங்களை தேடி போறாங்க, பல ஓலைச்சுவடிகளை படிக்கிறாங்க. ஆனா சித்தர்களோட பாடல்கள் நேரடியா அர்த்தம் தரக்கூடியவை கிடையாது. கண்டிப்பா கிடையாது. அது ரொம்ப நுட்பமானது. ஒரு சின்ன அடிப்படை வார்த்தையோட உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்க தவறினா கூட பல வருஷ உழைப்பு, ஏன் சிலருடைய வாழ்நாளே வீணாகிடும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆபத்துதுல இருக்கு. பல பேர் இதற்காக தங்கள் சொத்துக்களை இழந்து மனநலத்தை கூட இழந்திருக்காங்க. ஆமா, அதுக்கு முக்கிய காரணமே சித்தர்கள் பயன்படுத்திய அந்த சூக்ஷ்ம மொழிதான். இத சந்தியா பாஷை அல்லது இருண்மை மொழின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க தங்களோட மாபெரும் ரகசியங்களை ரொம்ப ரொம்ப சாதாரணமான நம்ம அன்றாடம் பயன்படுத்துற வார்த்தைகளுக்குள்ளதான் ஒளிச்சு வச்சிருக்காங்க. ஒரு சாதாரண அகராதிய வச்சுக்கிட்டு பொருள் தேட முடியாதுன்னு சொல்றீங்க. ஆமா, அப்படி தேடுனா அது பெரிய ஆபத்துல தான் போய் முடியும். அதை ஒரு ஆழமான உளவியல் மற்றும் தத்துவ பகுப்பாய்வுக்கு உட்படுத்தணும். சரி, இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட ஒரு ஆழமான தேடலுக்குள்ளதான் நுழைய போறோம். நம்ம கிட்ட இருக்கிற மிக முக்கியமான ஒரு தரவு, பலரும் தேடி அலையிற புகழ்பெற்ற போகர் 7000 நூல். அதுல காரசார வைப்பு 15, அதிலும் குறிப்பா 1வது ஹிந்துப்பு வைப்பு அப்படிங்கிற தலைப்பின் கீழ் வர்ற 66 மற்றும் 67வது பாடல்களை தான் நாம இன்னைக்கு வார்த்தை வாரியா உடைச்சு பார்க்க போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி இது. ஆமா, இந்த பாடல்கள்ல அப்படி என்னதான் இருக்கு? பலரும் பல வருஷம் உழைச்சும் ஏன் ரசவாதத்துல தோல்வி அடைறாங்க அப்படிங்கிறதுக்கான விடைய போகர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. நான் முதல்ல அந்த 66வது பாடலை வாசிக்கிறேன். கவனமாக கேளுங்க. கனகமான் தாழகத்திற் குழிகை கோடி, கண்டருடை சுண்ணத்தில் விந்தை கோடி, பனகமாங் கெந்தகத்திற் தைலம் கோடி, பச்சை என்ற பூரத்திற் குருவோ கோடி, அனகமா மித்தனையும் உப்பினாலே, ஆண்மையெல்லாம் சௌகாரச் சுண்ணத்தாலே, வனகமாம் வழலைவங்க மரியா விட்டால், வாதமென்ற சொல்லெல்லாம் வழுவைப் போச்சே. இந்த பாடல் உண்மையிலே ஒரு மாபெரும் ரகசிய சுரங்கம்னு தான் சொல்லணும். இதை நம்ம ஒவ்வொரு வார்த்தையா ரொம்ப நுட்பமா உடைச்சு பார்ப்போம். வரி எடுத்துக்கோங்க. கனகமான் தாளகத்திற் குளிகை கோடி. இங்க தாளகம் அப்படிங்கிற வார்த்தையை போகர் பயன்படுத்துறாரு. இதோட வேர்ச்சொல் மற்றும் அடிப்படை அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நெருப்பை தாங்கக்கூடிய ஒரு கனிம பொருள். ஓஹோ, நெருப்பை தாங்கும் கனிமம். ஆமா, தற்கால மருத்துவத்துல இது ஒரு வகையான பாஷாணம் அல்லது கடுமையான நச்சுத்தன்மை கொண்ட ரசாயன பொருள். ஆனா போகர் என்ன சொல்றாரு, இந்த தாளகத்துல பல கோடி குளிகைகள் மறைஞ்சிருக்குன்னு சொல்றாரு. குளிகைனா மாந்திரீக அல்லது மருத்துவ குணம் கொண்ட மாத்திரைகள். ஒரு நிமிஷம், இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. ஒரு நச்சுத்தன்மை கொண்ட பாஷாண கல்லுக்குள்ள எப்படி கோடிக்கணக்கான மாத்திரைகள் இருக்க முடியும்? கோடின்னு அவர் சொல்றது கொஞ்சம் ஓவரா, அதாவது மிகைப்படுத்தப்பட்டதா தெரியலையா? ஒரே கல்லுல இத்தனை வித்தைகளா? பார்க்கறதுக்கு அப்படி தோணும். ஆனா அது மிகைப்படுத்தல் இல்ல, அது ஒரு சாத்தியக்கூறு. அதாவது ஒரு சின்ன விதைக்குள்ள ஒரு மாபெரும் காடே அடங்கியிருக்கு இல்லையா? அதப்போல சரியான முறையில கையாளப்பட்டா அந்த உரு தாழகத்துல பல கோடி விதமான மருத்துவ மற்றும் ரசாயன மாற்றங்களை நிகழ்த்த முடியும்னு போகர் சுட்டி காட்டுறாரு. அட, விதையும் காடும் ஓமை ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தபடியே பாருங்க. கண்டருடை சுண்ணத்தில் விந்தை கோடி. இங்கே சுண்ணம் அப்படிங்கிற வார்த்தையை கவனிக்கணும். சுண்ணம்னா நீற்று போன, அதாவது சுட்டெரிக்கப்பட்டு பஸ்மமாக்கப்பட்ட ஒரு தூய்மையான நிலை. அந்த சுண்ணத்துல பல கோடி விந்தைகள் அல்லது மாயங்கள் சாத்தியம்னு சொல்றாரு. சரி, சுண்ணத்துல விந்தை கோடி. அடுத்தது என்ன? அடுத்ததா பனகமாங் கெந்தகத்திற் தைலம் கோடி.
கெந்தகம் அப்படிங்கிறது தற்கால அறிவியல்ல நாம பயன்படுத்துற ஒரு மஞ்சள் நிற எரியும் தன்மையுடைய கனிமம். நம்ம தீக்குச்சிகள் இருக்குமே, அதே போல ஒரு பொருள். இது நெருப்போட தன்மை கொண்டது. இதுல பல கோடி தைலங்களை எடுக்கலாம்னு சொல்றாரு. கெந்தகத்துல தைலம். அடுத்து ரொம்ப முக்கியமானது, பச்சை என்ற பூரத்திற் குருவோடி. பச்சை பூரம் அப்படிங்கிறது ஒரு வகையான உப்பு பொருள். இத அவர் குருன்னு சொல்றாரு. சித்த மருத்துவத்துல குரு அப்படிங்கிறது சாதாரண வார்த்தை இல்ல. அது ஒரு மூலப்பொருள். அதாவது ஒரு ரசாயன வினையை தொடங்கி வைக்கும் அல்லது மற்ற உலோகங்களை முற்றிலும் தன்வயப்படுத்தி மாற்ற ஒரு தலைமை மாற்றும் மருந்து. இந்த பூரத்துல கோடிக்கணக்கான குரு மருந்துகள் இருக்குன்னு சொல்றாரு. இத கேட்கும் போதே கொஞ்சம் தலை சுத்துது. தாளகம், சுண்ணம், கெந்தகம், பூரம்னு அடுக்கிக்கிட்டே போறாரு. ஒவ்வொன்னுலயும் கோடிக்கணக்கான வித்தைகள் மறைஞ்சு கிடக்கு. அப்படியானா இந்த 4 பொருட்களை வச்சுக்கிட்டு இந்த உலகத்துல எதை வேணாலும் ஒரு மனித சாதிச்சிடலாம் போல இருக்கே. இத தெரிஞ்சுக்கிட்டவங்க ஏன் இன்னும் உலகத்தை ஆளல? அங்கதான் போகர் ஒரு மிகப்பெரிய பொரிய, ஒரு செக்மேட்டை வைக்கிறாரு. பல நூற்றாண்டுகளா பல பேர் ஏமாந்து போன இடமே இதுதான். தாளகத்தையும் கெந்தகத்தையும் கையில வச்சுக்கிட்டு நாங்க உலகையே ஆளப்போறோம்னு நினைச்சவங்க சரிக்க இடமே அடுத்த வரிகள்ல தான் இருக்கு. அப்படியா? அது என்ன வரி? அவர் சொல்றாரு, அனகமா மித்தனையும் முப்பினாலே ஆண்மையெல்லாம் சவுக்கார சுண்ணத்தாலே. உப்பு அப்புறம் சவுக்காரம். நாம தினமும் சமையல் அறையிலயும் குளியல் அறையிலயும் பயன்படுத்துற சாதாரண பொருட்களோட பெயர்களா இருக்கே. அதுதான் சித்தர்களோட சூட்சுமம். மேலே சொன்ன அத்தனை கோடிக்கணக்கான வித்தைகளும் மாயங்களும் உப்பு அப்படிங்கிற ஒன்றாலேயே சாத்தியமாகும்னு சொல்றாரு. மேலும் இந்த வித்தைகளுக்கெல்லாம் ஆளுமை தரக்கூடியது அல்லது இதை சாத்தியப்படுத்தக்கூடிய வீரியம் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா சவுக்கார சுண்ணம் அப்படிங்கிற ஒண்ணுல தான் இருக்குன்னு சொல்றாரு. சவுக்காரம்னா ஒரு காரப்பொருள், அழுக்க நீக்கி தூய்மைப்படுத்துற ஒரு ஆல்கலைன் பொருள். இத நான் கொஞ்சம் தற்கால மொழிக்கு மாத்தி பாக்குறேன். அதாவது உங்ககிட்ட பல கோடி மதிப்புள்ள ரொம்ப சக்தி வாய்ந்த ரசாயனங்கள் இருக்கலாம். ஆனா அத கட்டுப்படுத்துற, அத சரியான திசையில வழிநடத்துற இந்த சவுக்காரம் அப்படிங்கிற அடிப்படை தூய்மைப்படுத்தும் பொருள் தெரியலன்னா அந்த மாபெரும் சக்தி வாய்ந்த பொருட்களால எந்த பயனும் இல்ல. அப்படிதானே? சரியா சொன்னீங்க. இது எப்படி இருக்குன்னா, வானுயர்ந்த ஒரு பிரம்மாண்டமான அரண்மனையை கட்டிட்டு கீழே அஸ்திவாரம் அமைக்க மறந்து போன கதை மாதிரி இருக்கு. சவுக்காரம் தெரியலன்னா அத்தனை கோடி வித்தைகளும் வீண். மிக சரியான உவமை. அந்த அஸ்திவாரத்தோட உச்சகட்ட ரகசியத்தை அடுத்த வரியில உடைக்கிறாரு போகர். வணகமாம் வளலை வங்கம் மரியாவிட்டால் வாதம் என்று சொல்லாலாம் வலுவாய் போச்சு. இங்கே வளலை வங்கம் அப்படிங்கிற வார்த்தையை நாம ஆழமாக கவனிக்கணும். வளலை வங்கம்னா என்ன அர்த்தம்? வளலை அப்படிங்கிற வார்த்தையோட வேர்ச்சொல் வழுவழுப்பு அல்லது அழுக்கு நீங்கிய தூய்மையான நிலையை குறிக்கும். வங்கம் அப்படிங்கிறது ஒரு உலோகம். இவை இரண்டும் சேர்ந்து மிக நுட்பமா சுத்தி செய்யப்பட்ட அத்தனை அசுத்தங்களும் நீக்கப்பட்ட உலோகத்தோட அல்லது மனித மனதோட தூய்மையான அடிப்படை நிலையை குறிக்குது. ஓஹோ, அப்படியானா அந்த அடிப்படை தூய்மையான வளலையையும் சவுக்காரத்தோட சூக்ஷ்மத்தையும் ஒருத்த அறியாம நேரா போய் தாளகத்தையும் கெந்தகத்தையும் வச்சு வித்த காட்ட நினைச்சா என்ன ஆகும்? அதுதான் அந்த முத்தாய்ப்பான வரி. வாதம் என்ற சொல்லெல்லாம் வழுவாய் போச்சே. வாதம், அதாவது இந்த ரசவாதம் அப்படிங்கிற சொல்லே பிழையாகிடும். உங்க கையில இருந்து எல்லாம் வழுக்கி விழுந்துடும். உங்களோட மொத்த உழைப்பும் தேடலும் படுதோல்வியில தான் முடியும்னு ரொம்ப ஆணித்தரமா எச்சரிக்கிறாரு போகர். அடிப்படை கட்டமைப்பு இல்லாம எதுவும் நிக்காது. ஆமா, அடிப்படை தெரியாம எந்த மாபெரும் வித்தையும் கைக்கொள்ள முடியாது. இது வெறும் ரசாயனத்துக்கு மட்டும் இல்ல, மனிதனோட ஆன்மீக வளர்ச்சிக்கும் பொருந்தும். உங்கள போன்ற நிபுணர்கள் இத பிரிச்சு மெய்யும்போதுதான் இதோட உண்மையான ஆழம் புரியுது. சரி, அடிப்படை தெரியாமல்லாம் வழுக்கி விழுந்து வீணாயிடும்னு தெரிஞ்சிடுச்சு. அப்படி வழுக்கி விழுந்த ஒருத்தன் மனம் உடைந்து தன் வாழ்நாளே வீணாயிடுச்சேன்னு அழம்போது அவனுக்கு அந்த சரியான பாதையை யார் காட்டுறது? ரொம்ப இயல்பான கேள்வி இது. அந்த சவுக்காரத்தோட ரகசியத்தை யாரிடம் போய் கேக்குறது? இந்த கேள்வியோட அடுத்த பாடலான 67வது பாடலுக்குள்ள நம்ம நுழையலாம். நான் அந்த பாடலை வாசிக்கிறேன். போச்சென்றே என்னுடைய புகழக் கேளு, பேர் பெரிய பாட்டர்தம் மூலநாதர், ஆச்சென்ற சவுக்காரம் அறியப்பண்ணி ஆனந்த போதத்தில் வாங்கச் சொன்னார், நீச்சென்ற நிலைநாட்டி அறியப்பண்ணி நேராகத் தொழிலெல்லாம் நினையா உண்ணி, காச்சென்ற பகுதியது புடவையான காரணம் போல் வாதமெல்லாம் கைக்குள்ளாச்சே. இந்த பாடல் ரசவாதத்தோட உச்சக்கட்ட செயல்முறைய, அதோட ஆன்மீக ரகசியத்தை விளக்குது. முதல் வரியே பாருங்க, எவ்வளவு ஒரு கருணையான தாய்மையான அழைப்பு.
போச்சென்றே என்னூடே புகழக் கேளு. அதாவது எல்லாம் போயிடுச்சு, என் உழைப்பு முழுவதும் வீணாயிடுச்சு, என் வாதம் வழுக்கி போயிடுச்சுன்னு நீங்க தளர்ந்து போய் இருட்டறையில உட்கார்ந்திருக்கும்போது நான் சொல்வதை கேள், என்கிட்ட வா அப்படின்னு போகிறவங்கள அன்போடு அழைக்கிறாரு. வாவ்! அந்த வரி ஒரு குருவோட பரிவை அப்படியே நம்ம கண்முன் நிறுத்துது. உலகமே கைவிட்டாலும் குரு கைவிட மாட்டார் அப்படிங்கிறது போல இருக்கு. அடுத்து அவர் தனது சொந்த கதைய, தனக்கு இந்த கலையை யார் கத்துக் கொடுத்தது அப்படிங்கறத பத்தி குறிப்பிடுறாரு இல்லையா? ஆமா, பேர் பெரிய பாட்டர்த மூலநாதர். போகர் தனது குருவான சித்த மரபில் பாட்டனாரான மாபெரும் சித்தர் மூலநாதர், அதாவது திருமூலரை இங்க குறிப்பிடுறாரு. அந்த மாபெரும் குரு தமக்கு என்ன கத்துக் கொடுத்தார் அப்படிங்கறத வெளிப்படையா பகிர்கிறாரு. என்ன கத்துக் கொடுத்தாரு? ஆச்சென்று சௌக்காரம் அறிய பண்ணி ஆனந்த போதத்தில் வாங்கச் சொன்னார். இது மிக மிக முக்கியமான வரி. மூலநாதர் அந்த ரகசியமான சௌக்காரத்தோட சூட்சுமத்தை, அதோட அடிப்படை தன்மையை போகருக்கு அறிய செய்தார். ஆனா அதை எப்படி உள்வாங்க சொன்னாரு தெரியுமா? அதுதான் இங்க மிகப்பெரிய திறவுகோள். அத சாதாரண மனநிலையில உள்வாங்க சொல்லல, ஆனந்த போதம் அப்படிங்கிற ஒரு பிரத்யேகமான நிலையில வாங்க சொன்னார். கொஞ்சம் பொறுங்க, நான் இங்க குறுக்கிடுறேன். இது எனக்கு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துது. இதுவரை நாம தாளகம், கெந்தகம், சுண்ணம், லோகம்னு முழுவதும் ரசாயன பொருட்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு உலோகத்தை இன்னொரு உலோகமா மாத்துற முறையை பற்றி பேசினோம். ஆனா திடீர்னு ஆனந்த போதம், அதாவது பேரின்ப விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்க வருது. ஆமா, வருது. ஒரு ரசாயன மாற்றத்துக்கும் மனிதனோட தியான மனநிலைக்கும் என்ன சம்பந்தம்? ரசாயன கலவைக்கு நான் தியானம் செய்றேனா அல்லது கோபமா இருக்கேனான்னு எப்படி தெரியும்? இத வெறும் பரிசோதனை சாலையில நடக்கிற வினையா பார்க்க முடியலையே. நீங்க கேட்டது மிக மிக சிறப்பான, ரொம்ப ஆழமான கேள்வி. இத ஒரு பெரிய தத்துவம் மற்றும் அறிவியல் கண்ணோட்டத்துல பார்த்தாதான் இதோட உண்மையான பிரம்மாண்டம் நமக்கு புரியும். சித்தர்களை பொறுத்தவரை மருத்துவம் மற்றும் மாற்று உலோக தயாரிப்பு அப்படிங்கிறது வெறும் ஜட பொருட்களோட சேர்க்கை கிடையாது. அப்போ அது என்ன? அது அகமும் புறமும் இணையிற ஒரு மாபெரும் நுட்பம். இத கொஞ்சம் உற்று நோக்குங்க. ரசாயனங்களை சுத்தி செய்யும் போதே அதை செய்றவனோட மனமும் சுத்தி செய்யப்படணும். ஆனந்த போதம் அப்படிங்கிறது ஆசைகள், கோபங்கள், எதிர்பார்ப்புகள் ஏதுமற்ற உச்சகட்ட ஆன்மீக யோக மனநிலை. அந்த சௌக்காரத்தை கையாளுபவன் தன் மனதை அந்த ஆனந்த போதத்துல நிலைநிறுத்தணும். மனம் அலைபாய்ந்தால் உலோகம் வழுக்கி போயிடும். அதாவது இத செய்றவனோட அகநிலை மாறாம, அவனுக்குள்ள ஒரு வேதியியல் மாற்றம் நிகழாம, புறத்துல உள்ள உலோகம் எந்த மாற்றத்தையும் அடையாதுன்னு சொல்றீங்களா? இது நவீன அறிவியல் கோட்பாடுகளை கூட தாண்டிய ஒரு பார்வையா இருக்கே. துல்லியமா புரிஞ்சுக்கிட்டீங்க. உள்ள நடக்கிற தேடலும் வெளியே நடக்கிற மாற்றமும் உன்னோடொன்னு பிரிக்க முடியாதவை. அதனாலதான் அடுத்த வரியில போகர் சொல்றாரு, நீ சென்ற நிலைநாட்டி அறியப்பண்ணி நேராக தொழிலெல்லாம் நினையா உண்ணி. மூச்ச மனதை ஒருமுகப்படுத்தி நிலைநாட்டணும். அந்த தொழில, அதாவது இந்த ரசவாத செயல்முறைய நேராக எந்த சிதறலும் இல்லாத அதீத கவனத்தோட செய்யணும்னு சொல்றாரு மூலநாதர். தேவையற்ற வேறு எந்த நினைவும் வரக்கூடாது. இத நாம எளிதா புரிஞ்சுக்க போகர் ஒரு அற்புதமான அன்றாட வாழ்க்கையில நாம பாக்குற ஒரு உவமைய பயன்படுத்துறாரு இல்லையா? அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காச்சென்ற பகுதியது புடவையான காரணம் போல். இத நம்ம விரிவா பேசணும். ஒரு புடவையை எப்படி நெய்றாங்கன்னு கற்பனை செஞ்சு பாருங்க. உங்ககிட்ட தனித்தனி நூல் இழைகள் இருக்கு. பட்டு நூல், ஜரிகை நூல், பருத்தி நூல்னு குவியல் குவியலா இருக்கு. அந்த தனித்தனி நூல்களுக்கு எந்த உருவமும் இல்ல, எந்த அழகும் இல்ல. ஆனா ஒரு தறியில அமர்ந்து அந்த நூல்களை குறுக்கும் நெடுக்குமா வச்சு நெய்ய தொடங்குறாங்க. அங்க என்ன நடக்குது? அருமையா விவரிக்கிறீங்க, தொடருங்க. அங்கேதான் அந்த புடவை முழுமை அடையுது. ஆமா, அந்த தறியில் அமர்ந்திருக்கிற நெசவாளியோட கவனம் முழுவதும் அந்த நூலோட மீதே இருக்கணும். நூலோட இழுவிசை மிக சரியா இருக்கணும். ஒரு கணம் அவனோட கவனம் சிதறனாலும், ஒரு நூல் அருந்தாலும் அந்த புடவையோட ஒட்டுமொத்த வடிவமும் சிதைஞ்சிடும். அந்த நெசவாளி தன் மனதை ஒருமுகப்படுத்தி சிதறாம நெய்து முடிக்கும்போதுதான் அந்த பல நூலிழைகள் ஒன்றிணைந்து ஒரு முழுமையான அழகான புடவையா மாறுது. மிக துல்லியமான அழகான விளக்கம். நீங்க சொன்ன அதே புடவை நெய்யும் நுட்பத்தைத்தான் போகர் இங்க ரசவாதத்துக்கு பொறுத்துறாரு. அந்த தனித்தனி நூலிழைகள் தான் தாளகம், கெந்தகம், சௌக்காரம் மற்றும் பூரம். அந்த தறிதான் உங்க உடல். அந்த நெசவாளியோட ஒருமுகப்படுத்தப்பட்ட பதற்றமில்லாத மனநிலைதான் ஆனந்த போதம். ஆஹா, அருமையான ஒப்பீடு. எப்படி நூலிழைகளை ஒன்றாக சேர்த்து முழுமையான புடவையை உருவாக்குறமோ, அதுபோல இந்த பாஷாணங்களையும் கனிமங்களையும் சிதறாத ஆனந்தபோத மனநிலையால நிலைநிறுத்தி தொழில நேராக செய்தால் வாதமெல்லாம் கைக்குள்ளாச்சே. அந்த ரசவாதம்
முழுமையா உங்க கைக்குள் அடங்கும்னு உறுதி கூறுறாரு போகர். ஒரு நூல் அருந்தாலும் புடவை பாழாயிடும். ஒரு கணம் உங்களோட அகநிலை தடுமாறினாலும் வாதம் வலுவாய் போயிடும். அப்படியானா இந்த 2 பாடல்களும் நமக்கு உணர்த்தும் பாடம் மிக தெளிவானது. இது ஒரு வெறும் செய்முறை விளக்கம் கிடையாது. தாளகம், கெந்தகம், பூரம் போன்ற பளபளக்கிற ஆச்சரியமூற்ற பொருட்களுக்கு பின்னாடி கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருக்க சௌகாரம், வளலை போன்ற மிக சாதாரணமான ஆனா அத்தியாவசியமான அடிப்படைகள் தான் இதோட அஸ்திவாரம். உண்மைதான். அந்த அஸ்திவாரத்தோட முக்கியத்துவத்தை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதைவிட முக்கியமா ஒரு தகுந்த குருவோட வழிகாட்டுதலின்படி ஆனந்த போதம் எனப்படும் ஒருமுகப்படுத்தப்பட்ட உச்சகட்ட தியான மனநிலையால மட்டுமே எதையும் முழுமையா சாதிக்க முடியும். இது ஏதோ ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு கடையில பொருட்களை வாங்கி செய்யற வேலை இல்ல. முற்றிலுமா தெளிவுபடுத்திட்டீங்க. இது புறப்பொருளையும் மனிதனோட அகமனதையும் இணைக்கிற ஒரு பிரம்மாண்டமான பாலம். சித்தர்களோட வழிமுறைகளை வெறும் ரசாயனமா பார்க்கறத எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறத இந்த பாடல்கள் நமக்கு அரைஞ்சு சொல்லுது. எனவே இந்த உரையாடலை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கான என்னோட ஒரு வலுமான வேண்டுகோள் இதுதான். இந்த மாதிரியான பழமையான சித்த நூல்களை இனிமேல் வெறும் வேதியியல் குறிப்புகளாகவோ வரலாற்று புத்தகங்களாகவோ மட்டும் படிக்கிறத நிறுத்துங்க. உங்களோட சொந்த ஆன்மீக பயணத்துக்கும் யோக பயிற்சிகளுக்கும் தேவையான உளவியல் திறவுகோள்களா இவற்றை மிக ஆழமா பாருங்க. கண்டிப்பா. அடுத்த முறை நீங்க ஏதேனும் ஒரு ஆன்மீக நூலை படிக்கும்போதோ அல்லது உங்க வாழ்வில ஒரு பெரிய மாற்றத்தை தேடும்போதோ அந்த விஷயத்தோட மேற்பரப்பை மட்டும் மேயாம அதோட ஆழத்துல மறைஞ்சிருக்க உங்களுக்கான சௌகாரம் என்ன அப்படிங்கறத தேடுங்க. அந்த அடிப்படை தூய்மைதான் உங்களை அடுத்த மாபெரும் கட்டத்துக்கு நகர்த்தும். இதை நாம நிறைவு செய்யறதுக்கு முன் நான் ஒரு ஆழமான சிந்தனை உங்ககிட்ட விட்டு செல்ல விரும்புறேன். போகர் போன்ற மாபெரும் சித்தர்கள் சாதாரண இரும்ப தங்கமா மாத்திர மனிதனோட கொடிய நோய்களை தீர்க்கும் மாபெரும் நவபாஷான ரகசியங்களை உப்பு, சுண்ணம், புடவை நெய்வது போன்ற ரொம்ப சாதாரணமான நாம அன்றாடம் பயன்படுத்துற அலட்சியப்படுத்துற வார்த்தைகளுக்குள்ள ஒளிச்சு வச்சாங்கன்னா சற்றே கண்களை மூடி சிந்திச்சு பாருங்க. மிகவும் சாதாரணமானது. இதுல ஒன்னும் இல்லைன்னு நினைச்சு நீங்க தினமும் கடந்து செல்ற உங்க வாழ்க்கையோட எந்த சாதாரண விஷயத்துக்குள்ள உங்களை முழுமையா தங்கமா மாத்தக்கூடிய ஒரு மாபெரும் ரகசியம் ஒழிஞ்சிருக்கு. சிலிர்க்க வைக்கிற கேள்வி இது. உங்க வீட்டு சமையலறையில இருக்க உப்பு முதற்கொண்டு நீங்க உடுத்துற உடை வரை எல்லாவற்றிலையும் ஒரு மாபெரும் தத்துவம் ஒழிஞ்சிருக்கு. நம்ம கண்முன்னே இருக்க அந்த சாதாரண விஷயங்களுக்குள்ள ஒழிஞ்சிருக்க அசாதாரணமான ரகசியத்தை தேடுற பயணம் இன்று முதல் உங்களுக்கு துவங்கட்டும். அந்த புடவை நெய்யும் நூல் இழைகளை இன்றிலிருந்தே கவனமா பின்னத் தொடங்குங்க. உங்களுடன் இந்த ஆழமான பயணத்துல இணைஞ்சதுல பெருமகிழ்ச்சி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலுடன் சந்திப்போம்.